வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 10க்கு நம்ம வந்துட்டோம். வெற்றிகரமாக 9 எபிசோட்ஸ் வந்துட்டு இந்த சீரீஸில் போட்டிருக்கோம். இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு எபிசோட் 1ல் இருந்துட்டு வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரியும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் இந்த 2022 எந்த கண்டென்ட் வீடியோஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இடையில அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நானே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஸோ அதனால் ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கண்டென்ட் இருக்குது. ட்ரெண்டிங் கண்டென்ட் அண்ட் எவர் கிரீன் கண்டென்ட். போன எபிசோடில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்போயுமே வியூஸ் போய்கிட்டு இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டை தான் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ எவர் கிரீன் கண்டென்ட் வீடியோஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்போயுமே வியூஸ் போய்கிட்டே இருக்கும், அதிக ரெவன்யூ உங்களால் சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில். ஸோ இந்த எவர் கிரீன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா கேட்டகரிஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது யூடியூப்பில் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆட்ஸ் தான் வந்துட்டு யூடியூப் தரப்புலேருந்து கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வீடியோஸ்க்கு என்ன மாதிரியான ஆட்ஸ்லாம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இருக்கும். அதாவது யூடியூப்லேருந்து நீங்கள் சம்பாதிக்க அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது உங்கள் வீடியோஸ்க்கு வர ஆட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகுது. அந்த ஆட் கம்பெனிக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடை வந்துட்டு யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூடியூப் கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் இருந்து ஒரு ஷேர் தான் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு யூடியூப் கம்பெனிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆட்ஸ் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வர கம்பெனி ஆட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் நிறையா யூடியூப்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளோட ஷேர் வந்துட்டு பெருசாக இருக்கும். அதுவே சின்ன கம்பெனியாக இருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் அவங்க கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு வர ஷேர் வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆட்ஸ் வந்துட்டு அதிகமாக வரும். மேபி அவங்க பணம் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க யூடியூப்க்கு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பணத்துலேருந்து ஒரு ஷேர் நமக்கு வருது இல்லையா? அந்த ஷேர் வந்துட்டு பெருசாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 ரூபாய் யூடியூப்பில் கொடுத்துட்டு அதில் 10 ரூபாயை நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறதுக்கும், அதுவே 1000 ரூபாயை யூடியூப்க்கு கொடுத்துட்டு அதுலேருந்து 100 ரூபாயை நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 100 ரூபா கொடுக்கும்போது நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். அதுவே 1000 ரூபாயிலேருந்து நமக்கு வர ஷேர் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ புரியல அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். பெரிய விஷயம் கிடையாது இது. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆட்ஸ் தான் ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, அன்பாக்சிங் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ், கேஜெட் பற்றின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்கன்னா முழுக்க கேஜெட் சம்மந்தமான கம்பெனியோட ஆட்ஸ் வந்துட்டு உங்களுடைய சேனலுக்கு வந்துட்டு அதிகமாக ப்ளே ஆகும். மேபி அவங்க வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன்லாம் இருந்தாங்க, இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் இருக்க ஆட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ளே ஆகுது அப்படின்னா உங்களுடைய ரெவன்யூ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் ஒரு கால்குலேஷனை போட்டுக்கோங்க. எந்தெந்த சேனலில் என்ன மாதிரியான ஆட்ஸ்லாம் வந்து ப்ளே ஆகுங்கிறத நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே பேங்க் சம்மந்தமான ஆட்ஸ், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா ரெவன்யூ அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது எந்தெந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணால் என்ன மாதிரியான ஆட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக நமக்கு ப்ளே ஆகும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதை சூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன தான் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அதிக ரெவன்யூ வர கண்டென்ட்டை சூஸ் பண்ணாலும் அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் நிறையா வரும், நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியும், யூடியூப்பில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோஸ் போடவே முடியும். தெரியாத கண்டென்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவே ஆல்ரெடி நீங்கள் வெல் நோன் கண்டென்ட், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அடித்து நவுத்திக்கிட்டே இருப்பீங்க. 50 வீடியோ, 100 வீடியோ, 1000 வீடியோஸ்னு அடித்து நவுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஸோ தெரியாத விஷயத்தில் காலை வைக்காதீங்க.
மேபி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலை வைக்கிறது நல்லது, இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும், பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ வந்துட்டு எந்தெந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஆட்ஸ் வருங்கிறத நீங்களே ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்போது குக்கிங் சேனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் வரும். அதுவே ஒரு டெக் சேனலாக இருக்குது, கேஜெட் சேனலாக இருக்குது அப்படின்னா அதில் அதுக்கு தகுந்த மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் ஆட்ஸ்லாம் வரும். மற்றபடி ஆன்லைன் ஜாப்ஸு இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா பேங்க், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஆட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இட்ஸ் அப் டு யூ அண்ட் லெஃப்ட் யூ. நீங்கள் எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இவ்வளோ தூரம் நிறையா பேசிட்டேன், பட் கண்டென்ட் என்ன, நான் போட்ட டைட்டிலு, அந்த தம்ப்நெயில் என்ன, இந்த 2022 எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணால் அதிகமாக நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும், அதானே. அதை சிம்பிளாக வந்துட்டு ஒரு சில விஷயம் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ விலாகிங் சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கலாம், வெளியிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் ரிவ்யூவர் இருக்கார் அப்படின்னா அவர் யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிப்பார். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவார். ஸோ யூடியூப்பில் அதிகமாக அந்த வீடியோக்கு வியூஸ் போகும்போது யூடியூப்லேருந்து அவருக்கு பணம் வரும். இன்னொரு சைடு அந்த ஹோட்டல்காரங்கள்ட்ட இருந்தும் அந்த ஹோட்டலை ரெவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு பணம் அமௌண்ட் வாங்கிடுவார். ஸோ 2 விதமான ரெவன்யூவை அவர் சம்பாரிச்சிடுறாரு இந்த கண்டென்ட்டில். இதே மாதிரியே நீங்கள் மற்ற கண்டென்ட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். எதையாவது நீங்கள் ரெவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை மேபி அவங்க ரெவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது பெய்டு ப்ரொமோஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இன்சைட் யூடியூப் அண்ட் அவுட் சைட் யூடியூப் 2 சைடும் சம்பாதிக்க முடியும். ஸோ உள்ளே இருந்தும் சரி வெளியில இருந்தும் சரி சம்பாதிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2022 யூடியூப்பில் அதிகமாக பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஒரு சில டாபிக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம மட்டும்தான் கூவிக்கிட்டு இருக்கோம் வீடியோஸில். அந்த மாதிரியான வீடியோஸ்க்குலாம் வந்து வியூஸ் அதிகமாக போச்சு அப்படின்னா யூடியூப்லேருந்து நமக்கு வருமானம் வரும். மற்றபடி வெளியில இருந்தெல்லாம் ப்ரொமோஷன்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் அதுவே நீங்கள் ஒரு ரிவ்யூவராக இருக்கீங்க, ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறீங்க, மொபைல்ஸை ரிவ்யூ பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணுறீங்க, இப்படி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விலாகிங் கண்டென்ட்டு, ரிவ்யூவர்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்தும் பணம் நிறையா சம்பாதிப்பாங்க த்ரூ பெய்டு ப்ரொமோஷன் மூலியமாக, யூடியூப்லேருந்தும் நிறையா பணம் சம்பாதிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எந்த கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்காங்க, இல்லைனா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேரை கொடுத்துருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. See you in next video. Until then, bye from Baba. Bye. யூடியூப் ப்ராடக்ட்ஸ் மற்ற கேட்டகரியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எப்போல்லாம் ஆஃபரில் ஆன்லைனில் கிடைக்குதோ அதோட பை லிங்க்ஸை தினமும் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ BabaRK Tech அப்படின்னு சர்ச் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வேணாலும் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க.